இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கடந்த மாதம் 24ஆம் தேதி திருகோணமலையில் இறுதியாக கூடியுள்ளது. HNB ஃபைனான்ஸ் நிலையான வாய்ப்பு. இப்பொழுது 60 மாத நிலையான வாய்ப்புகளுக்கு 14% கவர்ச்சிகரமான வட்டி. இந்த கூட்டத்தில் கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் மற்றும் கட்சியின் பார்லமெண்ட் உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், டாக்டர் பத்மநாதன் சத்திலிங்கம், ராசமாணிக்கம் சாணக்கியன், சண்முகம் குகதாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இந்த கூட்டத்திலேயே குறித்த தீர்மானம் எட்டப்பட்டது. அரசியல் செயற்பாடு குழுவில் நீக்கியது சம்பந்தமாக பொதுச் செயலாளர் கருத்து தெரிவித்திருந்தார். பதில் பொதுச் செயலாளர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். பதில் எங்களுடைய தலைவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். தலைவர் உறுதியாக சொல்லியிருந்தார், அவரை நீக்குவதற்கான முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்று சொல்லியிருந்தார். ஆனால் செயலாளர் சொல்லியிருந்தார், அவரை நீக்க முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்ற சொல்ல இருக்கின்றார். எங்களுடைய அபிமானிகள் பலவிதமான கேள்விகளை கேட்டு எங்களை குடைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இன்றைய காலகட்டத்தில் கட்சிக்குள் ஏற்படுகின்ற சிறு சிறு முரண்பாடுகளை வைத்துக்கொண்டு ஒரு பதவிகளை தூக்குவது, பதவிகளிலிருந்து அகற்றுவது என்பது கட்சிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு செயலாக இருக்கின்றது. எனவே தலைவர் சொன்ன கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதாவது அவர் சொல்லியிருக்கின்றார், அவரை நீக்குவதற்கான முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்று. பலவந்தமாக அல்லது நிர்பந்தமாக இந்த செயல்கள் செய்யப்படுகின்ற போது அது கட்சியின் வளர்ச்சியை தூண்டும் என்று சொல்வதை விட கட்சியின் வளர்ச்சியை மந்தகதியடைய செய்யும். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பதில் பொதுச் செயலாளரும் பார்லமெண்ட் உறுப்பினருமான டாக்டர் பத்மநாதன் சத்தியலிங்கம் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். பாராளுமன்ற குழு தலைவராக ஸ்ரீதரன் அவர்கள் விலக வேணும் என்ற கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இது ஒரு முடிவாக நாங்கள் அவருக்கு இன்னும் அறிவிக்கவில்லை. இது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. ஆனால் இது சம்பந்தமான தீர்க்கமான முடிவு ஒன்று எடுக்கப்பட்ட பின்னர் கட்சி இது தொடர்பாக நிச்சயமாக அறிவிக்கும். இதனிடையே இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் கடந்த 24ஆம் தேதி இவ்வாறு கருத்து தெரிவித்தார். பாராளுமன்ற குழு தலைவராக திரு ஸ்ரீதரனை நாங்கள் நியமிச்சிட்டாங்க. நேற்றே நடந்த கூட்டத்தில் அரசியல் குழுவாலேயே நியமிக்கப்பட்ட நியமனங்களை ரத்து செய்யறதுக்கு அல்லது மாற்றுவதற்கு அரசியல் குழுவுக்கு அதிகாரம் உண்டு. எந்த குழு அதை நியமிச்சதோ அந்த குழுவுக்கு அதை மாற்றுவதற்கான அதிகாரம் உண்டு. ஆகையினால கட்சியிட அரசியல் குழு ஆலோசனையை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்த காரணத்தினால அந்த அரசியல் குழு கொடுத்த அந்த நியமனத்தை மீளப்பெறுவது என்று தீர்மானிக்கப்பட்டது. கட்சியுடைய எந்த உயர்குழு அவருக்கு அந்த பதவியை வழங்கினதோ அந்த உயர்குழுவோட ஆலோசனையையும் வற்புறுத்தலையும் அவர் செவிமடுக்கவில்லை என்றால் அந்த பதவி அவரிடத்திலிருந்து எடுக்கப்படும் என்று தீர்மானிச்சிருக்கிறோம்.